தரமான ஒரு மீன் பிடிச்சாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விரால் மீன் வேற தட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை சங்கீதா பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சது அதே சைஸ் மீன். அப்படிதான் நல்லா தூத்திடுறேன். பிடிச்சிட்டோம் குட்டைய, கண்டுபிடிச்சோம், தொலைஞ்சு போன ஆத்த. அழகா இறங்கும். இது மாதிரி மீன் பிடிக்கிறது ஜாலியா பிடிக்கலாம் போலயே. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புயல் மாதிரி ஓட்டின்னு வர்றாரு வண்டியை சங்கீதா. காலையில மீன் பிடிக்கிறதுக்காக வண்டி ஓட்டிட்டு போறாரு. சங்கீதா வண்டியை ஓட்டிட்டு போறாரு, நான் பின்னாடி உட்காந்து போறேன். வண்டி ஆடிக்கிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து 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 ஏற்கனவே ஒரு தடவை கவுத்துட்டேன். அழகா ஓட்டிட்டு போறாரு சங்கீதா. வண்டி ஓட்டும் போது திரும்பினாருன்னா வண்டியை கவுத்து போட்டுருவாரு ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. அழகா வில்லேஜில் 2 பேரும் நாங்கள் போயிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே கிளைமேட் சூப்பராக இருக்கு. ஆமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொல்லிக்கிட்ட வந்தாச்சு. ஐநாரப்பன் கோயில். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஆற்றுக்கு போயிடுவோம். கிளம்பி நாங்க ஆத்துக்கு வந்திருக்கோம். இங்க பாருங்க அன்னகுண்டாலாம் எடுத்துக்கிட்டு நீங்க மீன் பிடிக்க தான் போறோம். தண்ணி இறச்சி மீன் பிடிக்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பிடிக்கலாம்னு பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆத்துக்குள்ள வந்தாச்சு. ஆத்து மணல்ல நடந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆத்து கரையை விட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். நான் சங்கீதா தண்ணியில இறங்கி நடந்து வர ஃப்ரெண்ட்ஸ். வழி முன்னாடி இருந்தது, இப்ப வழி இல்லை. என்ன பண்றது சொல்லு. அவ்வளவுதான், நாங்க அப்படியே வண்டியில வந்து இந்த சைடு ஆத்த கிராஸ் பண்ணி வரோம். நாங்க தண்ணியை கிராஸ் பண்ணி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்துட்டாரா தெரியல, என்ன காணாம. இல்ல வரல. அப்பா வர்றாரான்னு எட்டி பாத்துக்கிறாரு சங்கீதா. நடு ஆத்துல காட்டுக்குள்ள உட்காந்துன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வருவாரு, நீங்க போங்க நான் நடந்து வரேன்னு சொன்னாரு. ஆமா ரொம்ப நேரமா இப்படி எட்டி பாத்துக்கிறாரு, எந்த பக்கம் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காணோம், ஒன்னும் ஆளே காண. குட்டா வேற இறச்ச மாதிரியே இருக்குதுங்க. யாரோ இறச்சி புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இறச்ச குட்டைக்கு வந்து வேடிக்கை பார்க்க வந்துருக்கோம். உட்காந்துன்னு இருக்கோம். மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது, தூரல் வேற போடுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மீன் பிடிப்போமா என்னன்னு தெரியலையே. மீன் பிடிக்கணும்னு ஆர்வமா வந்து உட்காந்துட்டு இருக்கேன். பண்ணா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா எப்பான்னு கத்துன்னு கிடக்குறாரு, இன்னும் ஆளை காணோம். பயமா வேற இருக்குது, தனியா வந்து உட்காந்து. மழை தான் வரும் போல இருக்கு பயங்கரமா. காலையிலேயே செம இருட்டிட்டு இருக்குது பாபி. 9ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மழைன்னு சொல்லியிருக்காங்க. 10 தேதி. 10 ஆயிடுச்சா? அப்பா வர வரைக்கும் வந்து பொறுக்க முடியாது. இதுக்கப்புறம் களத்துல இறங்கிடுவோம். மழை பெய்யுது, மழை பெஞ்சா அந்த குட்டை ரம்பி இதுல தண்ணி வந்துரும் பாபி. நம்மளே இறச்சி பாப்போம். மீன் இருந்தா பிடிப்போம், இல்லன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ஓகே. கொஞ்சமா தான் இருக்கு தண்ணிய. இந்த தண்ணி இங்க இந்த மடை கட்டி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இறச்சி விட்டுட்டு நம்ம மீனை பிடிப்போம். ஓகே சரி. களத்துல இறங்கிடும், வந்தாருன்னா கூட்டிட்டு போலாம். முண்டு ஊத்து சங்கீதா, தண்ணியை கடன்னு ஊத்து சங்கீதா. 5 பக்கெட்டு தண்ணி வழிஞ்சிடும் அப்படியே. தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கும். தண்ணி இழுத்தா வந்துடும். ஆமா ஆமா. எங்க போய் வரீங்க? செம காமெடி. அப்பா வந்து இங்க பாத்துட்டு நமக்கு வழி தெரியல அங்காட்டின்னு கூப்பிட போயிருக்காரு கொல்லிக்கு. நம்ம ஒரு வழியா வந்துட்டா மாமா மறுபடியும் நம்மள தேடின்னு போயிட்டாரு. புதறல எங்க வழி கிடைக்குதோ மாடு நடந்த வழியா பார்த்து நாங்க நடந்து வந்துட்டோம். தண்ணிக்கு கரெக்டா தண்ணியில வந்து இறங்கி நடந்து வந்தோம் நாங்க. ஆமா அப்பா வந்து அழகா மாடை ஸ்ட்ராங்கா கட்டுறாரு. ஆமா, தண்ணி ஊத்துறது ரிட்டர்ன் வரக்கூடாதுல்ல, அதனால அப்படிதான் நல்லா தூத்திடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தலை மேல ஊத்திக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இறச்சி மீன் பிடிக்கிறோம். இல்ல இல்ல இற 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 நீ கரெக்டா இற. ஆமா தண்ணி பூரா வடிஞ்சாதான் மீன் பிடிக்க முடியும். ஆமா இதுல சேத்துல மீன் பிடிச்சா ஜாலியா இருக்கும். லாஸ்ட் டைம் இங்கே தான் வந்து தூண்டி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு. தண்ணி குறைஞ்சதுனால தண்ணியே இறச்சிக்கிட்டு இருக்கோம்.
நான் இறச்சிட்டு அதுக்கப்புறம் பேபி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி இறச்சிட்டு இருக்காரு. ஃபுல்லாக அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கணும். மோட்ரு வச்சு எடுத்துக்கலாம் போல. ஏன் பேபி ஒரு மோட்ரு வச்சு எடுக்கிற தண்ணியை நம்ம கையாலே வந்து இறக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருந்த இடத்த எல்லாமே இறச்சிட்டோம். அங்கேருந்து தண்ணி ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இறச்சிருக்குன்னு சொல்லிட்டு. கெளுத்தியா? பேபியா நான் இறக்கும் போதே மீன்லாம் வந்தது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த வலையை எடுத்து இங்கே போட்டு விடுங்க. அப்போ தான் மீன் வந்தால் வலையில நிற்கும். ஐய் அப்பா மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாரு. இங்கே பார்த்தியா கெளுத்தி மீன். இதில் கெளுத்தி தான் லாஸ்ட் டைம் நம்ம தூண்டி போடும்போது அம்மா பிடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். நான் ஒரு அசரை இறக்கும் போதே மீன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கெளுத்தி மீன் பாருங்க சூப்பரா. குட்டையை பாதி அரிச்சாச்சு. இந்த குட்டையை வந்து பார்த்தீங்கன்னா பாதி அரிச்சு அந்த ஊற்றிட்டோம். இது உள்ள கொஞ்சம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சோம். விரால் மீன்லாம் கூட பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து குட்டி குட்டி விரால்லாம் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து காட்டுறோம் என்னென்ன மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மீன் இது வந்து உழுது. இப்போ என்ன பண்றோம், இந்த தண்ணி ஃபுல்லா இப்படி இறக்கிறோம். அது மீன் இருந்தா வரும்ல. ஓகே, அதனால வலை போட்டுருக்கோம். போட்டு மீன் பிடிக்கும். தண்ணி எல்லாம் போயிட்டு வலை போட்டுனா ஏதோ மீன் வந்து இதுல மாட்டுக்குள்ள. ஓகே, வலையிலே இருக்கும் மீன். அதனாலதான் டெக்னிக்கா யூஸ் பண்றோம் பத்தியா மீன் பிடிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க மீன் பிடிச்சிட்டு என்னென்ன மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா இருக்கு சேத்துல மீன் பிடிக்க. இவ்வளவு தூரம் சேருதா இந்த சேத்துல மீன் தொட. அது பரவாயில்ல, என் மூஞ்சில எல்லாம் சேரு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல தண்ணி அரிச்சு விட்ட தண்ணி அடுத்தது இங்க இறக்கிறோம். மீன் இருக்குதான், இந்த குட்டையில தான் மீனே இருக்கு. ஏய் ஜிலேபி ஜிலேபி அதான் ஜிலேபியா? ஏய் கெண்டை, உள்ள கெண்டை. அது பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் மீன் கெண்டை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வலையிலே நிறைய மீன் வந்திருக்கு. ஈஸியான ஐடியால தண்ணி இறக்கும் போது தண்ணியோட சேர்ந்து மீன் போயிடும்ல, அதனால வலை போட்டிருக்கோம். இங்கே பாரு செய்தா மீன் நிறைய இருக்கு பாரு. அங்கே ஒரு எல்லா பக்கமும் துள்ளுது, சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டையில் இறச்சதுக்கு அப்புறம் மீன் பாருங்க மேலேயே மீஞ்சிக்கிட்டு இருக்கு. வருது மீன் வருது அப்படியே. ஆமா நிறைய மீன் இருக்கு. மங்கொட்டை, கெளுத்தி, விரால் 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 ஃப்ரெண்ட்ஸ். விரால் மீன் ஃப்ரெண்ட்ஸ், விரால் மீன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஃபுல்லாக இறச்சாச்சு. இப்போ இருக்கிற மீன் எல்லாத்தையும் விரால் மீன். சங்கீதா விரால் விராலா அப்படிதே ஜாலிதான். வேற லெவலு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். வீட்ல கீரை சமைச்சுன்னு இருக்காங்க. கீரைக்கு சைடிஷா? கீரைக்கு போய் மீனை வறுத்து சாப்பிடுறோம். ஓகே ஓகே. எல்லாம் டேங்க் கிளீனர் மீன் தான் நிறைய இருக்கு. நல்ல மண்டை மண்டையே பெருசா இருக்கு தலைய வச்சு. கெளுத்தி பாருங்க, பருத்து மீன், கெண்டை. அந்த கெண்டையை காட்டுங்களா, எவ்வளோ பெரிய கெண்டைன்னு. அது பாருங்க, 2 கெண்டை பாருங்க, பெரிய கெண்டை. ஆமா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குள்ள கெண்டை நிறைய மீன் சேத்துல வச்சு மீன் பிடிக்கல. நானும் வந்துட்டேன். களத்துல இறங்கிட்டாரு சங்கீதா மீன் பிடிக்க. இங்க ஒரு அழகா இறங்கும். இது மாதிரி மீன் பிடிக்கிறதா ஜாலியா பிடிக்கலாம் போலயே. எந்த வேலையும் கிடையாது. தண்ணி இறச்சிட்டு அப்படியே மீனை கையால் அப்படியே அள்ளி அள்ளி இதுல போட்டு வேண்டியதான். இப்போ மீன் கண்டுபிடிச்சி எடுக்கணும். பண்ணி சேத்துல தான் இருக்கு மீன். லேபர் லேபர் அப்படியே படுத்துக்காது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கெளுத்தி மீன். முள்ளு இருக்கும், அது கால் வச்சுன்னா காலில் சறுக்குன்னு ஏறிடும். லேபர் அம்மா மீன் கெளுத்தி மீன் தான் மீன் நிறைய இருக்கு. கெளுத்தி தான் பார்த்து நடனா காலில் குத்திட்டோம். கெளுத்தி வறுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ஏய் நண்டு அப்படியே வந்து மேஞ்சிங் அடையுது பேபி. நாட்டு நண்டு நிறைய பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃபுல்லா தண்ணி இறச்சிட்டு சேர குழப்பி மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். மீன் பிடிச்சிட்டு வேற லெவலா இருக்கு. இந்த மண்ணு போறாட்டே எவ்வளவு மழை மழை மழைன்னு சேரு. சேரு அதான் சேரு நல்லா குழ குழன்னு. நண்டா குட்டி குட்டியா இருக்கு தானே. நண்டு எல்லாத்தையும் பிடிச்சிரு. நண்டு இருக்குது, ஏன்னா இங்க நண்டு வலை நிறைய இருக்குது. அங்கே நண்டு வலை எல்லாம் இருக்குது. நண்டு மீன் எல்லாம் இருக்குது. காலால ஃபர்ஸ்ட் கையால பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலைக்கு பிடிக்கிறோம். கலைக்கு மீன் வந்து பிடிக்கிறோம். ஐர மீன் கிடைச்சுதா? ஐர மீன், அசர மீன், ஆரா மீன், எல்லா மீன் தான் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மீன் பிடிச்சிட்டு மடையெல்லாம் திறந்து விட்டுட்டோம். தண்ணி மறுபடியும் வந்து தேங்கிச்சுன்னா மீது இருக்குதுல்ல. ஆமா குட்டி மீன்லாம் உயிரோட இருக்கும். உயிரோட நாங்கள் தப்பிச்ச மீன் பெரிய மீன் கூட எல்லாம் ஒளிஞ்சிருக்கும் பேபி. அதெல்லாம் வளர்ந்துருக்கும். அடுத்த டைம் பார்த்துக்கலாம். போலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிச்சிட்டு தண்ணி எல்லாம் திறந்து விட்டுக்கிட்டு ஓட்டி பாருங்க. தண்ணி தப்பு 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 மடை திறந்து விட்டா எவ்வளோ தண்ணி வருது பாரு. எவ்வளோ தண்ணி அரைச்சிருக்கும் பாரு. நம்ம வலையில மீன் தான் பாக்குமா, வலையை கட்டி வலையில இறச்சி விட்டோம் இல்லையா? ஆமா. இதுல மீன்லாம் துள்ளி துள்ளி விழுந்தது. என்னென்ன மீன் இருக்குன்னு பாப்போம்.
இதுல தான் நிறைய கெண்டை மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். கெண்டை, கெளுத்தி, ஏய் பா, பனங்கொட்டை எல்லாமே இருக்கு. ரொம்ப குட்டி குட்டி மீன்லாம் தண்ணியிலே போட்டுடலாம் சங்கீதா. ஓகே. பெரிய மீன் மட்டும் எடுத்துட்டு குட்டி மீன்லாம் தண்ணியிலே போட்டு. கெளுத்தி, பெரிய கெளுத்தி, கெளுத்தி மீன். இது கெளுத்தி தான். வா, அப்படியே என்னென்ன மீனுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட. கெண்டை மீன் பாரு, பெரிய கெண்டை. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கெண்டை. நீங்களாம் அப்படியே தண்ணியில போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த குட்டையில மீன் பிடிச்சாச்சு. அடுத்து வேற குட்டையை தேடி போயிட்டு இருக்கோம். மீன் பிடிக்கிறேன்னு கூட்டிட்டு வந்தாரு, தண்ணியும் காணா, மீன் பிடிக்கிற இடமும் காணா, ஒரு புதை தான் இருக்குது. ஃபுல்லி நான் இங்க பாரு, ஒரு ஆள் உயரத்துக்கு மேல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க இந்த உள்ள இருக்கிறதே வெளியில யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஆமா, இது தண்ணி எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு, ஒவ்வொன்று உள்ள இருக்குது. தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது. ஆமா, கொக்குலாம் பறந்து ஓடுது. மீன் இருக்கும் அப்ப இருக்கும். புதருக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நானும் புதர் உள்ள கொஞ்சம் தண்ணி இருக்கு, தீவு மாதிரி இருக்கு. இந்த தீவுல நாங்க மீன் பிடிக்க போறோம். ஓகே, கேட்டு பார்த்து தரேன் நான். ஃபர்ஸ்ட் இடத்த கிளியர் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இருக்கு, சுத்தி வயல் இருக்கு. அந்த வயலை அறுத்துட்டோம்னா நம்ம மீன் பிடிக்கலாம். இந்த மாதிரி இடத்துல யாராவது மீன் பிடிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு கட்டின தூரத்துக்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா, வழி தெரியாதவங்க வந்தாங்கன்னா உள்ளே சுத்தி கிடக்க வேண்டியதான். ஆக்சுவலி ஆறு எங்கெங்கெல்லாம் குட்டை நிக்குதா அங்கெல்லாம் வந்து தண்ணி நிக்குதா, அங்க மீன் இருக்கும். இங்க அப்பெல்லாம் டெய்லி மாடு மேய்க்க வராருல்ல, அதனால தெரியும் அவருக்கு எல்லாமே தெரியுது. வழியே தெரியல, எங்க தண்ணியா காணும், இதுல மீன் பிடிக்க கூட்டு வராருன்னு பார்த்தா ஒண்ணு இங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் குட்டைய. கண்டுபிடிச்சிட்டோம், தொலைஞ்சு போன ஆத்த. ஆமா, இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து சரி பண்ணிட்டாங்க. மீன் நிறைய இருக்கு பேபி. கால் வச்சாலே அப்படியே காலு கடியில மாட்டுது மீன் இருக்குதான். காலு கடியில மீன் மாட்டுது. ஒரு இவ்வளவு நீட்டு ஆற நான் பாம்பாங்காட்டின்னு பயந்துட்டு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு ஓடுது. ஓரத்துல எல்லாம் கை வைக்கும் போது இப்ப இறைக்கிற மாதிரி வாட்டை இருந்ததுன்னா சூப்பரா இறைச்சி மீன் பிடிக்கலாம் சேர்த்துல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாம் குட்டி மீன்லாம் எப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு ட்ரை பண்ணி பாப்போம். இதுல மீன் இருக்கா? மீன் இருக்கும் சரிங்களா. குட்டி மீன்லாம் இருக்குல்ல, அப்போ பெரிய மீன். வலையை இழுத்துட்டோம், இடத்த ரெடி பண்ணி வலையை இழுத்தாச்சு. ஆக்சுவலி அந்த செத்தெல்லாம் இருக்குல்ல, ஆமா, செத்தையெல்லாம் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்றதுக்காக வலை போட்டு விட்டோம். அதுல என்ன மீன் காட்டுறேன்? ஏய் பரவாயில்லையாப்பா, நிறைய மீன் இதுல இருக்குதானே. மீன் இருக்கு பெருசு பெருசா. நல்லா ஜிலேபி தான் இருக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஜிலேபி மீன்லாம் கிடைக்குது. ஒரு அங்க ஒரு ஜிலேபி, இங்க ஒரு ஜிலேபி. கெண்டையே பத்தியா பெருசு பெருசா இருக்குது. நல்லா பெரிய பெரிய குள்ள கெண்டை கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சும்மா செத்தையை மேலோட்டமா எடுத்தோம், அதுக்கே மீன் நல்லா பெரிய பெரிய மீன் ஆட்டி இருக்கு. ஃபுல்லா கெண்டை மீன். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீன். வா, நல்ல மீன். இந்த குட்டையை கிளியர் பண்ணதுக்கு பேபி தரமான ஒரு மீன் பிடிச்சாரு. வேற லெவல், வேற லெவல் பேபி. வா பேபி, இன்னைக்கு வந்ததுக்கு சூப்பர் மீன் கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாவ், இது மாதிரி மீன் இது வரைக்கும் பிடிச்சதே இல்ல பேபி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான விரால் மீன். வேற கையில தட்டுப்பட்டுச்சு, அப்படியே வலைய அமுக்கி பிடிச்சிட்டோம். சூப்பரா சூப்பரா இருக்குல்ல, அதான் பயங்கரமா துள்ளுது. மீட்டருக்கே மீன் ஒண்ணு மாட்டிக்கிச்சு. வலை இழுக்கும் போது இன்னொரு விரால் மீன் மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நண்டு பாரு, கொஞ்சம் குட்டி மீன். காட்டுங்க மாமா அந்த விரால. இவ்வளவு பெருசு போதாதா பேபி? ஓகே, இன்னும் மீன் இருக்கு பேபி அதுல. அதெல்லாம் இது மாதிரி இன்னும் 2 ரவுண்ட் புடிச்சா மீன் இருக்கிறது போல மாட்டிக்கும். சமய கெளுத்தி மீன்லாம் கூட இருக்குதுங்க பாரு, நிறைய மீன் இருக்கு. மீன் இந்த குட்டையில வலையே போய் போடல, அப்படியே கரையில படுத்துட்டு இருக்கிறாரு. அப்படியே வந்து மேயறாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை சங்கீதா பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சது அதே சைஸ் மீன். அதோட கொஞ்சம் சின்னது, அதோட ஜோடி புறான்னு நினைக்கிறேன் இவரு ஃப்ரெண்ட்ஸ். விரால் மீன் அந்த சைஸ்க்கு ஒரு விரால் எப்படி இருந்தாலும் இருக்கும் அப்படின்னால. ஆனா நீட்டமா இருக்கு அது. ஆனா ஆண் மீன், ஆண் மீன் பொன் மீன் ஒன்று ஆட்டுச்சு, அவ்வளோதான். இதுல வேற லெவல் பேபி. விரால் மீன்லாம் இங்கெல்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சோம். நம்ம ஆத்துல விரால் மீன் கிடைக்காது, குள்ள கண்டை, கெளுத்தி அது மாதிரிதான். ஆனா இன்னைக்கு விரால் வேட்டை, நமக்கு விரால் மீனாவே நிறைய கிடைச்சிடுச்சு. சூப்பர். ஒரு 4-5 கிலோ மீன் பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா வெயிட்டா இருக்கு பேபி. 4-5 கிலோ இல்ல, சேர் இருக்குது அதிகமா. சேரோட எடுத்து வாரி போட்டு வச்சிருக்கோம். மொத்தமா ஒரு 2 கிலோ மீன் பிடிச்சிருப்போம் சங்கீதா. வீட்டுக்கு போய் விரால், கெண்டை, குள்ள கெண்டை எல்லா மீனும். ஆமா, இதுல இன்னும் மீன் இருக்கு. தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்கு. இறைச்சி பிடிக்கிற மாதிரினா ஃபுல்லா வடிகட்டி பிடிச்சிடலாம். ஆனா விரால் மீன் இருக்காது, கெண்டை மீன் தான் இருக்கும். ஆமா, சரி போலாமா? போலாம். 10 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6:30 மணி 7 மணிக்கா வந்தோம். நான் கோலம் போட்டு முடிச்சிட்ட உடனே இங்க வந்தேன் நானு. 10 மணி ஆயிடுச்சு. வீட்டுல போயிட்டு என்ன மீன் பிடிச்சிருக்கான்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போலாம் போலாம், வழியை கண்டுபிடிச்சு போ ஃப்ரெண்ட்ஸ். வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வழி ஏற்படுத்திக்கிட்டு வந்தோம்.
மழை மேல் விழி வைத்து காத்திருக்கிறாள் ஜெஷிதா. நான் ஜெஷிதா என்ன ஜெஷிதா ஈரமா இருக்குதா என்னடி அப்பா வந்து கட்டி பிடிக்கிறாருப்பா அவரு என்ன திட்டம் பாரு ஏன் வெறும் சேர் தான் வாரின்னு வந்துக்கிறோம் வெயிட்டா இருக்குதுன்னா கொட்டி பாரு தங்கப்பா ஜெஷிதா மீன் பாரு அது பாரு கொட்ட பாருங்க அப்பா அதுதான் குறி விஷயம் இல்ல இல்லன்னு வேற சொல்றாரு வேற கொட்டையா போனோம். ஆமா ஒரு புதர் உள்ள போய் சின்ன நண்டு எல்லாமே வந்துருக்குண்டி வேற லெவல் மீன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா மீன் பிடிச்சிட்டு வந்துட்டோம். மீன் பிடிச்சிட்டு வந்தோம் இல்லையா இன்னைக்கு மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வறுவல் தான் பண்ண போறோம். அதான் மீன் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா. மீன் கிளீனிங் ஒர்க் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. சாம்பல் போட்டு அப்படியே கிளீன் பண்றோம். கிளீன் பண்ணிட்டு அழகா சமைக்கலாம். ஓகே கிளீன் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே இங்க பாரு நீங்க இங்க அங்க கிளீன் பண்றீங்க. ஜெஷிதா வந்து ஆயா வீட்ல வந்து பாத்திரம் விளக்குறாரு. என்னம்மா பண்றா? நானும் அம்மாவும் சூப்பரா மீன் கிளீன் பண்ணிட்டோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலா இருக்கு மீன். இது ஃபுல்லாவே வந்து கெளுத்தி மீன் செம்ம டேஸ்டா இருக்கும். கெளுத்தி அதுக்கப்புறம் அசரை மீன் அப்புறம் கெண்டை மீன் சொல்லிட்டு எல்லா மீனுமே வந்து பிடிச்சிட்டு வந்தோம். பிடிச்சிட்டு அந்த ஒரு மீன் கூட வீணாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணியாச்சு. கெளுத்தி மட்டும் அம்மா தனியா எடுத்து வச்சிருக்காங்க ஊருக்கு எடுத்து போன்னு சொல்லிட்டு வறுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். விரால் மீன்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா நண்டு எல்லாமே புடிச்சிட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சாச்சு. அம்மா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீரை சொன்னல கீரை சமைச்சு வச்சிருக்காங்க. கீரைக்கு சைடிஷ் நண்டு வறுத்து கொடுத்துருக்காங்க. பாருங்க நண்டு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. சைஸே வந்து பாத்தீங்கன்னா அதேதான் நண்டு. அந்த நண்டு பெருசா வாசிங்களா நாட்டு நண்டு அதே சனியா இருக்குது. அதே ஆமா அதேதான் சைஸ் அந்த நண்டு. செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு. நண்டு வறுவல். நண்டு சூப்பரா வறுத்துருக்கோமா. நல்லா இருக்குதா? என்ன ஜெஷிதா நண்டு வேணுமா? சொல்லு. நண்டு ஓல் கொஞ்சம் இடிச்சு ஊத்தி அந்த சாரெல்லாம் போட்டு வச்சாங்க. ஆசமா டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. மீன்லாம் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சிருக்காங்க. ஈவினிங்கா மீன் குழம்பு மீன் வறுவல் பண்ணி சாப்பிடணும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு நண்டு மீன்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டைம் வேற லெவலா மீன் பிடிச்சிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆமா. சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.